என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வினோத்? அது ஒன்றும் இல்லை, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் நம்ம கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டாஸ்மார்க்லாம் மூட முடியாது, இதுக்காகலாம் குடிக்கிறவன் கொஞ்சம் அளவாக குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதான் ஒரு மொடா குடிக்கிறவன்ட்ட போய் இதுக்கு மேலே குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பானான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும். கேட்டானாக்கா அவன் எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. நானும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கமல்ஹாசன் கிட்ட போய் குழப்பாம தெளிவாக பேசுங்கன்னு பேசிட்டு வர. அது என்னமோ கரெக்டு தான். இப்போ இந்த இந்தியன் டு ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சென்சிபிளான ஒரு கொஸ்டினை கேட்டார். அதாவது 25 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன் படம் எடுத்தீங்க, அதில் வந்து ஊழலும் லஞ்சமும் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தீங்க. இப்போவும் நீங்கள் வந்து இந்தியன் டூலையும் ஊழலும் லஞ்சமும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கீங்க. அப்போது இந்த 25 வருஷமாக எந்த கவர்மெண்ட்டுமே ஊழலையும் லஞ்சத்தையும் சரி பண்ணல, இதுக்கு யார் காரணம்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. கரெக்டாக கட்டுவிட்டா. உடனே அதுக்கு கமல்ஹாசனும் ரொம்ப புத்திசாலித்தனமாக வழக்கம் போல் புரியாத மாதிரியே பதில் சொல்கிற மாதிரி, அதுக்கு நாமளும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மக்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு புரியல. இல்லை, அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. அப்படியா? அவரு நம்மளும் தான் அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாத்தையும் இல்லை, அப்புறம் அவரோட ஃபிலிமிங் க்ரூவை. அப்படியா? ஆமா. எப்படி சொல்ற? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு? சிகப்பு பூதம். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. அப்புறம் லைக்கா, தயவுசெய்து போய் கூகுள் பண்ணி பாருங்க, லைக்கா யூரோப்ல என்ன கேஸ்ல எல்லாம் மாட்டிருக்குன்னு. சரியா? மணி லாண்டரிங் கேஸ்ல அவங்க மேல பிராது இருக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. ஸோ கள்ளக்குறிச்சி இஷ்யூ என்னதான் பிரச்சனை? ஏன்னா வந்து நாளுக்கு நாள் பார்த்தா அந்த சோகங்களும் அழுகுறல்களும் ஓலங்களும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அப்டேட்டட் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 பேர் இறந்ததாக தகவல் இருக்குது. என்னதான் விஷயம், என்னதான் மூல காரணம்? இதுக்கான என்ன காரணம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த 20 வருஷமாகவே அந்த ஏரியாவில் கள்ளசாராயன்றது ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டு தான் இருக்குது. பேக்கெட் வரும் 60 ரூபா தான். ஸோ அதனால் சின்ன சின்ன பசங்க கூட அதை வாங்கி கன்சியூம் பண்ணுற நிலைமையில தான் அந்த ஊர் இருக்குது. இது 20 வருஷமாக போகுது, எல்லாம் தண்ணி பாட்டிக்கு தான், ரவ பசங்கள்லாம் தண்ணி பாட்டிக்கு தான். ஸோ பொதுமக்களும் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க பேரை கள்ளசாராயம் விற்கிறவங்ககிட்டே போய் போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே அந்த கள்ளசாராயம் விற்கிறவன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவனை போய் அடிக்கிறதும் அவனை தாக்குறதும் அந்த மாதிரி சம்பவங்களும் பலது நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது எப்படி சொல்கிறது, தெலுங்கு படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. சார், ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. 20 வருஷமா இந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கே, இது எதுவும் சரி பண்ண முடியாதா? இது கவுண்டர் மெஷர் எதுவும் எடுக்க முடியாதா? இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இதுக்கான முழு காரணத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும். அதாவது இந்த இடத்துல ஏன் சாராயம் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வராயன் மலை பகுதிகளில் இருக்கிற மக்கள் ஒரு 60 கிராமம் அங்கே இருக்குது, அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே இல்லை, வெறும் சாராயம் காய்ச்சதே தொழிலாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பேசிக்காக அங்கே அக்ரிகல்ச்சர் தான் மெயினான தொழில். அங்கே வந்து விவசாயம் பண்ணாலுமே அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து அவங்களால கீழே இருக்கிற மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த முடியல. அது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை அங்கே ரொம்ப இருக்குது. அதனாலே வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் விவசாயத்தை கை விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாராயம் காய்ச்சறதுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்வராயன் மலை பகுதியில் இருக்கிற மக்கள் சாராயம் காய்ச்சினாங்கன்னா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமத்துலலாம் சாராயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் இந்த அரசாங்கம் அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காம இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. ஸோ இப்போ 20 வருஷமாக இருக்குது அப்படின்னா 2004, இப்போ நம்ம 2024 இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கே ஆட்சி, தொடர்ச்சியாக 2 அதிமுக ஆட்சி, மறுபடியும் திமுக ஆட்சி. ரொம்ப லாங் டைம் ஆக்சுவலாக. இது நினச்சா இவங்க சரி பண்ணலாம். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? பகுதிக்கு நாங்கள் எதுக்கு நல்லது பண்ணணும்? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணியிருக்கானா? நாங்கள் மட்டும் பண்ணுறதுக்கு என்ன இழுச்சு வாங்கினீங்களா? ஸோ நேற்று முந்தா நாள்லாம் ஒரே மழை போல். ஆமாம், அயோத்தியாவில் மழை பெஞ்சா என்னப்ப இல்லை, ஹெவியாக மழை பெஞ்சு கூரை ஒழுகிருச்சான், ராமர் கோவில் கூரை. ஓ, ஓகே. சத்யேந்திரதாஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் தலைமை அர்ச்சகர், அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. உடனே வந்து அந்த கட்டடக்குழு தலைமை அதிகாரி வந்து பார்த்து ஆவணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை கடைசிக்குள்ள கோவில் கட்டி முடிக்கிற திருப்பணிகள் நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கட்டி முடிக்காத கோயிலுக்கு ஒரு ஓப்பனிங் செரிமனின்னு ஒரு அலப்பறை எல்லாம் என்னத்தை சொல்றது. நான் நினைக்கிறேன் ஜிக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ஜூனுக்கு அப்புறம் ஒரே கஷ்ட காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன்.
ஸோ அதனால் முன்னாடியே பண்ணிட்டாரு. சரி, கோயில் கட்டி முடிச்சு பக்தர்கள் ஹாப்பியாக இருக்கட்டும்னு வேண்டிக்கும். பட் கூட்டமே இல்லையாமே ராமர் கோயிலில். ஆமாங்க, ஜாதி வாரியாக பார்த்து நீ யார், ஆச்சு 2 ஸ்டெப்ஸ் பேக்கில் நில்லு, நீ யார், நீ உள்ளே போகலாம், நீ என் மேலே படாம உள்ள போட அப்படின்னா எவன் அங்கே போவான்? அவன் வேலை வரணும்டா, அவளும் வரணும்ன்றதுதான் என்னுடைய பிரியம்.